அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணாகிய எங்களை உடைப்பீராக, எங்களை உருவாக்குவீராக. அல்லேலூயா. குயவனே இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்காய் ஒரு சேனையாய் எழும்பத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதான ஜீவன் வெளிப்படுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிக்கலாம் சிஸ்டர் ஜோன். Hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபையே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கிருபையே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. கிருபையே கிருபையே துதிக்கிறோம், கிருபையே துதிக்கிறோம், கிருபையே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Praise the Lord. ஆமென். யாவரையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாத்ராகமத்துல 29வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். சரி, இந்த யாத்ராகமம் 25 27 வரை கூடாரத்தை குறித்து நாம் தியானித்தோம். கூடாரத்துல இருக்கிறதான ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறதான சில காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அதுக்கப்புறம் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்துல இந்த கூடாரத்துல ஊழியம் செய்யக்கூடியதான ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கணும் என்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் சில காரியங்களை நாம் தியானித்தோம். அந்த கடந்த வாரத்துல நாம் தியானித்ததான 28ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. சரி, வெறும் வஸ்திரம் பத்தாது. இதுல ஊழியம் செய்யறதுக்கு வெறும் வஸ்திரம் பத்தாது. அந்த வஸ்திரம் தோடு கூட என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறதான காரியத்தை அபிஷேகம் செய்திருக்கப்பட வேண்டும், பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்படணும். இது எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த 29வது அதிகாரத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது மலை மேலே தேவன் மோசைக்கு இந்த 29வது அதிகாரத்துல கொடுக்கிறாரு. இதை லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9வது அதிகாரத்திலையும் அது நடைபெற அதை அப்படியே நடத்துகிறத நம்ம பார்க்கலாம். சரி, இங்கே சொல்லப்பட்டதான காரியங்கள், இந்த 4 காரியங்களும் எப்படி எப்படி பண்ண வேண்டும் என்கிறதான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுவாக வஸ்திரம் என்று பார்த்தால் ஒருவர் உடுக்கக்கூடியது. அந்த வஸ்திரங்கிறது நம்ம உடம்புக்கு உள்ள சரீரத்துக்குள்ள இருக்கிறது இல்ல, சரீரத்துக்கு வெளியில இருக்கிறது. அப்போ வெறுமனே சரீரத்துக்கு வெளியில மாத்திரம் வஸ்திரங்கள் சரியா இருந்தா பத்தாது. சுத்திகரிப்பு என்கிறது உள்ள இருந்து காணப்பட வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து இந்த 29வது அதிகாரத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இது வெறும் ஆசாரியனுக்கு, அதாவது ஆரோன் அவனுடைய குமாரரும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியனும் அவரோடு கூட பணி செய்கிறதான மற்ற ஆசாரியரும் செய்யக்கூடியதா இருந்தாலும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டால் புதிய ஏற்பாட்டுல நாம் எல்லாருமே அவருக்கு ஆசாரியர் தான். அது வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நாம்
அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அதாவது சீஷர்களுக்கு தேவன் கொடுத்ததான கட்டளை தான், நீங்க உலகத்தின் கடைசி வரைக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பிரசங்கிக்க கூடியதான சுவிசேஷம் சொல்லக்கூடியது நம்ம ஒவ்வொரு மேல விழுந்ததான கடமை. அப்படி பண்ணும்போது எப்படியாக காணப்படணும்? பழைய ஏற்பாட்டு காலத்துல வெளியேற்புறமான வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சரீரத்தின் மாதிரியான சில சுத்திகரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் இதனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆழமாக 29வது அதிகாரத்துல பார்க்கலாம். கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். 29வது அதிகாரத்துல கடைசி 2 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அதாவது இது எல்லாமே தேவன் எதற்காக பண்ணார் என்றார், இந்த ஆசரிப்பு கூடாரம் அதுல இருக்குதான ஒவ்வொரு காரியம் எதுக்கு அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே தேவன் வாசம் பண்ண முடியாது. அப்படி வாசம் பண்ண வேண்டும் என்றால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ண தேவனாகிய கர்த்தர் இவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான சில காரியங்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக முதல் வசனத்துல அது என்னென்ன காரியம் என்று நம்ம பார்க்கலாம், என்னென்னலாம் கொண்டு போக வேண்டும் என்று. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொள்ளுவாயாக. சரி, என்னன்னா ஒரு காளை, பழுதற்ற 2 ஆட்டு 2 ஆட்டுக்குட்டி. சரி, அதுவும் எப்படி இருக்க வேண்டுமா? பழுதற்றதாய் காணப்பட வேண்டும் என்றால். அப்படி என்றால் இந்த சுத்திகரிப்புக்கு, இந்த பிரதிஷ்டை பண்ணுகிறதற்கு, இந்த அபிஷேகம் பண்ணுகிறதற்கு என்ன தேவை என்றால் காலையும் 2 ஆட்டுக்கடாக்களும் தேவை. 2வது வசனத்துல புளிப்பில்லாத அப்பங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ தேவன் அவர்கள் நடுவே வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு காலை தேவை, 2 ஆட்டுக்கடாக்கள் தேவை. இப்போ நமக்கு இது எங்க கிடைக்கும் அப்படி என்றால் நம்முடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யறதற்கு இயேசுதான். அதை தவிர்த்து இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேல இயேசுவை அல்லாமல் வேற நாமம் இல்லை. அப்போ நமக்கு இயேசு எதற்காக தேவை என்றால் இந்த சுத்திகரிப்புக்காக நமக்கு இந்த இயேசு தேவை. அதாவது நம்ம இப்போ கடாக்களுடைய ரத்தமோ அதாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தமோ எதுவுமே நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. இது நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம். அவர்கள் வர்றாங்க, பரிசுத்தம் பண்றாங்க, போறாங்க, திரும்பவும் மற்ற ஜனங்களோட கலந்து விடுறாங்க. இது திரும்ப திரும்ப நடக்குது. அதுவால முடியாது. அதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் வேணும். வரப்போகிறதான இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தமாய் காட்டுகிறதற்காக அவர்களுக்கு இதெல்லாம் காண்பிக்கப்பட்டது. 2வது வசனத்தை வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் அதுல 2வது புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி. சரி, இந்த 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, அதாவது முதலாவது வசனத்துல சொன்னதான காளை, ஆட்டுக்கிடா இதெல்லாம் நம்ம போக போக தியானிக்கலாம். 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? புளிப்பில்லா அப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அப்பம்ல 2 இது உண்டு, ஒண்ணு புளிப்புள்ளது, இன்னொன்னு புளிப்பில்லாது. இதை குறித்து முதலே சொல்லியிருக்கேன். புளிப்பு என்றால் ஃபெர்மெண்ட். இப்போ மாவு இருக்கும்போது, அதாவது அரிசி கிரைண்டர் எல்லாமே இருக்குது, உடனே இட்லி சுடணும்னா முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன வேணும்? புளிப்பு வேணும். அது புளிப்பு வர்றதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு சில டைம் வேணும். நம்மகிட்ட டைம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? பழைய புளித்த மாவோட சேர்த்து இதையும் சேர்த்துட்டா என்ன ஆயிரும்? சீக்கிரமா புளித்திரும். சரி, இது எதை குறிக்கிறது என்றால் பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு. பழைய ஏற்பாட்டுல பழைய உபதேசங்கள், பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை பழைய உபதேசங்கள் என்ன அப்படி என்றால் ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தினால் கொடுக்கப்பட்டதான ஒரு உபதேசத்தை குறிக்கிறது. அதாவது தேவன் எதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ அதெல்லாம் எடுத்துக்க அப்படின்ட்டு சொல்கிறதான உபதேசம். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல, இப்போ சபை இருக்கிறதான காலத்துல இந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான வாக்கு தத்தங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் சேர்த்து சுவிசேஷத்தோட கலக்கும் போது அது புளித்தமாவோ ஆயிடும்.
அதனால்தான் இயேசு கிறிஸ்து கானா ஊர் கல்யாண வீட்டுல அற்புதம் செய்யணும்னா அவர் செய்யல. பழைய சறுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் என்ன செய்வேன், நான் என்னுடைய புது ரசத்தை நான் கொடுப்பேன். இதோட சேர்ந்து அதை என்ன செய்யக்கூடாது, மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்க புளிப்பில்லா அப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புளிப்புடைய காரியத்தை இன்னும் நம்ம பரவ பார்க்கலாம். அப்பம் அப்படி என்றால் அப்பம் எப்படி உருவாகுது என்றால் கோதுமை யாரை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கோதுமை. அவர் எப்படி இந்த உலகத்துல வந்து மடிந்தாரோ, உயிர் கொடுத்தாரோ, அதே போல வசனத்துல சொல்லப்பட்டது போல கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகா விட்டால் அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு அப்பம் வேணும்னா என்ன செய்யணும், கோதுமை வேணும்னா அந்த கோதுமை என்ன செய்யணும், செத்திருக்க வேண்டும். ஒரு கோதுமை சாகும் போது அது முளைத்து ஒரு அதுல இருந்து நிறைய கதிர் வந்து நிறைய கோதுமை நம்மளுக்கு கிடைக்குது. அந்த நிறைய கோதுமை கிடைச்சா அப்போ ரெடி ஆகும்னா ரெடி ஆகாது. அதை இந்த மண்ணுல இருந்து என்ன செய்யணும், அதை வேறு பிரிக்கணும். அது வேறு பிரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நிலத்துல விழுந்ததுனால நிறைய கோதுமையானது தயாரிக்கிறது. அது என்ன செய்யணும், இந்த பூமியில இருந்து இந்த மண்ணுல இருந்து அதை அறுத்து அதை செப்பரேட் பண்ண வேண்டும். பதரெல்லாம் அக்கினியில போடப்பட்டு அந்த கோதுமையை என்ன செய்யணும், தோல் உரிக்கணும். தோல் உரித்து என்ன செய்யணும், எல்லாம் கோதுமையும் வேற வேறையா இருக்கும். அதை இடிக்க அது என்ன ஆயிரும், பவுடர் ஆகும் போது எல்லாத்தோட எல்லாம் கலந்துரும்னா உடனே கலந்துருமானா கலந்துராது. கலந்தது திரும்பவும் பிரியலாம். அதுக்கு தண்ணீர் ஊத்தி எண்ணெய் ஊத்தி அதெல்லாம் பிசைந்து பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியில சுட்டரிக்கும் போது அது என்ன ஆகுது, ஒரு அப்பமா ரெடி ஆகுது. அந்த அப்பத்தை தான் இங்க குறிக்கப்பட்டிருக்குது, புளிப்பில்லா அப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை என்ன சொன்னார், நானே ஜீவ அப்பம் நானே அப்படின்றால், அப்போ இந்த அப்பம் யாரை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனால் 3வது வசனத்துல இப்போ அப்பம் தானே நம்மளுக்கு முக்கியம், ஆனா அதுல இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுங்க பாப்போம். போதும். எதுல வைக்கணுமா, சரி. அப்போ எதுக்கு கூடையில வைக்கணும், எப்போ கூடையில வைப்பாங்க? இப்ப வீட்டுல எல்லாம் நம்ம சாப்பிடுறோம்ல, இப்போ ரொட்டி சுடுறோம், அப்பம் சுட்டு கூடையில வைக்கமா தட்டுல வைக்கமா? தட்டுக்கும் கூடைக்கும் என்ன வித்தியாசம்? கூடையில வைத்தா கரெக்ட். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த அப்பத்தை கொண்டு போகணும்னா அதை எதுல வைக்கணும், கூடையில வைத்து கேரி பண்றதுக்கு இந்த கூடை. அது என்ன குறிக்கிறதுனா சுவிசேஷத்தை குறிக்கிறது. ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி அப்பம் கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த அப்பத்தை இந்த உலகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால், பரிசுத்தமாகிறதுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதை கூடையில சுமந்து சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த கூடை சுவிசேஷத்தை குறிக்குது. அப்போ அந்த கூடையில என்ன இருக்கணும், புளிப்பில்லா அப்பம் இருக்கணும். அப்ப சுவிசேஷங்கிறது சிலுவையில் அறையப்பட்டதான கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதுதான் சுவிசேஷமே தவிர இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதமோ சுகம் அளிக்கிறதோ இது எல்லாமே நடக்குது. ஆனா அதுதான் சுவிசேஷம் கிடையாது. சுகம் கிடைக்கிறதுனால சரீரத்துல சுகம் உண்டாகுதே தவிர ஆத்மாவில விடுதலையா அப்படின்றால் அது ஒரு கேள்விக்குறி. உண்மையான கர்த்தருடைய வார்த்தை சிலுவையில் உபதேசம் பெயர்ந்தா அங்க அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். சரீரத்துல சுகம் உண்டாகும், ஆத்மாவிலையும் ஒரு விடுதலை உண்டாகும். அந்த ஆத்மா விடுதலையை மிகவும் ஒரு குறிக்கோளாய் வைத்து இந்த சுவிசேஷம் காணப்பட வேண்டும். சரி, 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி. போதும். இப்போ ஆரோனையும் அவன் குமாரரையும் எங்க கொண்டு வரணும், ஆசரிப்பு வாசலுக்கு முன்பாக. அவங்களை எப்படி கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கா? எதுவுமே சொல்லப்படல. ஒருவேளை அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இழுத்துட்டுலாம் வரக்கூடாது. ஒருத்தர் தானா இங்க வரணும். இயேசு கிறிஸ்துவும் அதான் சொன்னாரு, யாரையும் வற்புறுத்தியோ கட்டாயமோ இல்லை. இங்க என்னன்னா ஆரோனும் அவனுடைய குமாரரும் தங்களை தாங்களே என்ன செய்யறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த வாசல்ல வரும்போது அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து வராங்க. அப்போ அதே போல சுத்திகரிப்புக்காக வர வேண்டியவர்கள் என்ன செய்யணும், இந்த வாசலுக்கு என்ன செய்யணும், தங்களை தாமே ஒப்பு கொடுத்து வர வேண்டும். இவங்களுடைய அழைப்பு என்னன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஊழியம் செய்யறதுக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக இந்த வாசலை வந்து அவர்கள் என்ன செய்யணும், நிக்கணும். அப்போ இதுல வந்து வாசல்ல தான் சொல்லியிருக்க தவிர உள்ள அவங்களுக்கு அலௌடு இல்லை.
உள்ள வர்றதுக்கு முன்னால வாசல்ல அவங்க என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். முதலாவதாக உள்ள பணி செய்ய வேண்டும் என்றால் இங்க வாசல்ல வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு என்கிறது இது வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள நடக்கிறதல்ல, இது வெளியில நடக்குது. அப்பவும் வெளியில எல்லாருடைய பார்வையிலையும் இவங்க என்ன செய்யணும்? இங்க சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்படுறதுக்கு இந்த பப்ளிக்கா இவங்க என்ன செய்யணும்? கழுவப்பட வேண்டும். கழுவப்பட வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும்? அவங்களுடைய பழைய வஸ்திரத்தை என்ன செய்யணும்? எடுத்து போடணும். பழைய வஸ்திரத்தை எடுத்து போடுறது எதை குறிக்குது அப்படி என்றால், ஆதாம் ஏவாளுக்கு அவங்க நிர்வாணின்னு தெரியும் போது தேவன் வஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னால அவங்க என்ன செஞ்சாங்க? அத்தி இலையை எடுத்து அவங்களே ஒரு வஸ்திரத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இப்ப தேவன் கொடுக்கிற வஸ்திரத்தை போடணும்னா என்ன செய்யணும்? இதை நீக்கப்பட வேண்டும். அப்படி அதே போல மார்க் 10ஆம் அதிகாரத்துல கூட இயேசு ஒரு அற்புதம் செய்யும்போது, பர்தேமியுக்கு அற்புதம் செய்யும்போது அவன் தன்னுடைய பழைய வஸ்திரத்தை என்ன செய்வான்? எரிந்து விட்டு அவன் வருவான். பழைய வஸ்திரத்துக்கு மேல இது போடக்கூடாது. இவர்கள் என்ன செய்யணும்? கழுவப்பட வேண்டும் என்றால் அந்த வஸ்திரத்தை அவர்கள் எடுக்க வேண்டும். அந்த வஸ்திரத்தை எடுக்கணும். அடுத்தது அவங்களே அவங்கள கழுவணுமா, இல்லைன்னா மோசே அவங்களை சுத்திகரிக்கணுமா? மோசையோ இல்லைன்னா வேற யாராவது என்ன செய்யணும்? அவர்களை கழுவ வேண்டும். அப்படி என்றால் ஒருவன் தன்னை தானே என்ன செய்ய முடியாது? சுத்திகரிக்க முடியாது. முதலாவதாக மற்றவர்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அத ரிவர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அது அர்த்தம் கிடையாது. என்னென்றால் முதல்ல நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நீ மற்றவர்களுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்த வேண்டும். இவன் தாழ்த்தப்படும் போதுதான் என்னைய கழுவுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலைக்கு மேல ஏறி நிற்க முடியுமா? அவனா தன்னை தானே தாழ்த்தும் போது, அதாவது அப்போ சுத்திகரிப்பு அப்படின்னு வரும்போது அதுல முதல்ல வர்றது வந்து தாழ்மையை கொண்டு வருது. அதுக்கப்புறம் இந்த சுத்திகரிப்பு அடிக்கடி அவர்களுக்கு வராது. இது ஒரு முறை அவர்களுக்கு பண்ணதான சுத்திகரிப்புனால இது ஞானஸ்தானத்தை குறிக்கிறதா காணப்படுகிறது. ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. இது எதனால ஞானஸ்தானம் என்றால் இது தண்ணீர்ங்கிறது வெறும் தண்ணீரை குறிக்கவில்லை, அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். முதல்ல தேவனுடைய வார்த்தையால சுத்திகரிக்கப்பட வேண்டும். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறது. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஞானஸ்தானம் என்கிறது வெறும் தண்ணீரை குறிக்கல, தேவனுடைய வார்த்தையால நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதுல பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதனாலே அப்படின்னு அதுல எழுதியிருக்கோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த சுத்திகரிப்பு. அதுக்கப்புறம் வாசிக்க வேண்டாம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய இரத்தத்தாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் நம்மள என்ன செய்ய வேண்டும்? அப்ளை ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலே காணப்படணும். அவருடைய இரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் போதும். இதுல என்னென்ன நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, அந்த எல்லா வஸ்திரமும் இதுல போட்டிருக்கு. இப்போ சுத்திகரித்ததுக்கு அப்புறம், கழுவி சுத்திகரித்ததுக்கு அப்புறமாக அந்த வஸ்திரம் போடுறாங்க. அந்த வஸ்திரம் போடுறதுக்கு இங்க ஒரு கேள்வி. இந்த வஸ்திரத்தை யார் போடுறா? போடுறது ஆரோனும் அவனுடைய குமாரரும். ஆரோனும் அவனுடைய குமாரரும் இந்த வஸ்திரத்தை விலை கொடுத்து வாங்கினாங்களா? இந்த வஸ்திரத்தை செய்யறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணாங்களா? இந்த வஸ்திரம் அவங்க செய்யலையா? அவங்க செய்யல. தேவனால ஆவினால அபிஷேகப்பட்டவர்கள் இருக்காங்க, அவங்க பண்ணாங்க. அவங்க பண்ணத போடுறான். அப்போ இந்த வஸ்திரத்துக்கு அவன் எந்த ஒரு கரையுமே என்ன செய்யல, செலுத்தப்படவில்லை. இது அவனுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறதான ஒரு வஸ்திரமாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதே போல நாமும் தேவனிடத்திலிருந்து தேவன் நமக்காக வைத்ததான இலவசமாய் வைத்ததான வஸ்திரத்தை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதற்கு இது நம்ம செய்ததான வேலை நிமித்தமாக இல்ல நம்ம திறமை நிமித்தமாகவோ இது கிடையாது. இது தேவன் ஒவ்வொருவருக்கும் இலவசமாய் கொடுக்கிறதான ஒரு வஸ்திரம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும். எப்படி இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனவன் பாவத்தினால இருக்கும்போது அவன் வீட்டு வாசலுக்கு வந்ததோடு தகப்பனை பார்த்த உடனே தகப்பன் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? இவனுக்கு புது வஸ்திரத்தை போடுங்க அப்படின்னாரு. அந்த வஸ்திரம் அவன் பணம் கொடுத்து வாங்கினதா?
இல்ல. அந்த வஸ்திரம் பிதா அவனுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அவனுக்காக நியமிக்கப்பட்டது. அதே போல நமக்காக நியமிக்கப்பட்டதான வஸ்திரத்தை நாம் பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வஸ்திரம் இல்லாமல் உள்ள போய் அவன் எந்த ஒரு பணியும் செய்ய முடியாது. இதுக்கு இந்த வஸ்திரம் மிக மிக அவசியம். அதே போல நாமும் தேவனும் ஒன்றாய் இருக்க, தேவன் நமக்குள்ள இருக்க, நாமும் என்ன செய்யணும், இந்த வஸ்திரத்தை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. போதும். இந்த அபிஷேகம் தைலம் எப்படி செய்யணும்னு அடுத்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. 30ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல இந்த அபிஷேக தைலம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 2வது ஊழியத்துக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் அபிஷேகம். இந்த அபிஷேகம் அவனுடைய தலையில ஊற்றப்படுகிறது. இது 133ஆம் சங்கீதம், அதுல 2வது வசனத்தை வாசிக்கலாம். இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதை குறிக்கிறது. இதுல எழுதியிருக்கும் போது அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தலையின் மேல் வார்த்து அப்படி என்றால் இப்போ ஜெபிக்கிறவங்க எல்லாம் சிலவங்க எண்ணெயை அப்ளை பண்ணி கூட ஜெபிக்கிறாங்க. எப்படி செய்வாங்க? அவங்க கட்ட வரலையோ இதுலயோ எண்ணெயில முக்கிய என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. ஆனா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இங்க இருக்கிறதான காரியம் என்னது? வார்த்து அப்படி என்றால், இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, இப்ப நிறைய பேர் இருக்காங்க லைன்ல. ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது எண்ணெய் அப்ளை பண்ணி ஜெபிக்கிறாங்க. எண்ணெய் அப்ளை பண்ணி ஜெபிக்கும் போது ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பூசி ஜெபிச்சிருக்கா ஜெபிக்கலையான்னு தெரியுமா? வரல போட்டு இது பண்ணாக்கி தெரியாது. அதே இது எண்ணெய வார்த்து பண்ணா தெரியும். எல்லாத்தையும் தெரியும். அந்த அபிஷேகம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் முன்பாக தெரியத்தக்கதான ஒரு அபிஷேகம். அது வெளியில பார்க்கும் போதே தெரியக்கூடியதான அபிஷேகம். அதுதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அளவில்லா ஆவியினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதோ கொஞ்சமா லைட்டா இல்ல, அளவில்லா ஆவியினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது 133ஆம் சங்கீதத்துல வாசிங்க 2வது வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது? அவனுடைய தலையில ஊற்றப்பட்டு, பிரதான ஆசாரியன் ஆரோன்ங்கிறது பிரதான ஆசாரியன் தலையில ஊற்றப்பட்டு தாடி வழியே வடியுதுன்னா, விரலை தொட்டு தலையில வச்சா தாடியில வடியுமா? வடியாது. தாடியிலையும் வடிஞ்சு அது எங்க வருதான்? இப்போ அவன் உடுத்திருந்ததான அங்கியில வருது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல நம்முடைய பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக யோவான் கிட்ட போய் என்ன செய்தாரு? ஞான ஸ்நானத்தினால கழுவப்பட்டார். கழுவப்பட்டு கரையில வந்தோடனே அங்க என்ன நடந்தது? ஆவியானவர் புறாவை போல அவர் மீது என்ன செய்தார்? இறங்கினார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துக்கு 30வது வயசுல நடந்ததான ஒரு காரியம் இது. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அனாதியாய் அவர் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணப்பட்டார். எப்படி ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு முன்பாக அபிஷேகப்பட்டாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவரோட நிப்பாட்டவில்லை. அவர் பரத்துக்கு எடுக்கும் போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க எருசலேமை விட்டு என்ன செய்யாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, எருசலேம்ல காத்துருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவி உங்கள் மீது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும்? பலன் அடைந்து எருசலேம், யூதியா, சமாரியா, உலகத்தின் கடைசி வரைந்து நீங்க எனக்கு என்ன செய்யணும்? சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க, இதை பெற்றுக்கொள்ளாம போகாதீங்க அப்படின்னாரு. அதே போல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தையோ நம்முடைய சுத்திகரிப்போ என்ன செய்யாது? முழுமை அடையாது. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு காரியமும் இருக்குது. இது யாருடைய தலையில ஊற்றப்படுகிறது? பிரதான ஆசாரியனுடைய தலையில ஊற்றப்படுகிறது, மற்றவர்களுடைய தலையில கிடையாது. ஆரோனை தான் அந்த 133ஆம் சங்கீதத்துல ஆரோனை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆரோனுடைய சிரசில அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சபையாகிய நமக்கும் பரிசுத்த ஆவி பெற வேண்டும் என்றால் நாம் அவருடைய சரீரமாய் காணப்பட வேண்டும். தலையாகிய கிறிஸ்து, சபை சரீரம், சபைக்கு தலை கிறிஸ்து, தலையில ஊற்றப்படுகிறது. நம்ம என்ன செய்யணும்? அந்த தலைக்கு அடங்கி இருக்கும் போது நம்ம என்ன செய்யும்? நமக்கும் அவர் மேல இருந்ததான அபிஷேகம் நமக்குள்ளேயும் வரும். இப்போ அதாவது பெருமை இருந்தா அங்க அபிஷேகம் வராது.
அதாவது தலைக்கு கீழே இருந்தாதான் என்ன செய்யும், தலையில ஊத்துனா கீழே இருந்தா முடியும். நான் ஆரோனோட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து ஆரோன் தலையில உள்ளது வருமா? வராது. அதே போல நம்ம ஒரு சரீரமா இருக்கிறோம், சரீரத்துல ஒரு அவயமா இருக்கும். அது எங்க வர வடியுதுன்னா அவனுடைய அங்கியில வர வடியுது. அதாவது அதுல வடியாத படாத இடம் எதுவுமே இல்லை. அதே போல நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படும் போது நமக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கிறதா காணப்படுது. அதுக்கப்புறம் ஆரோனுடைய வஸ்திரமும் அவனுடைய குமாரனுடைய வஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய வஸ்திரத்துல ஏபோத் இருக்கும், மற்ற பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்துல மற்ற ஆசாரியர்கள் இடத்துல ஏபோத் இருக்காது, அதுக்கு பதிலாக சாதாரண ஒரு கச்சை இருக்கும். 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. பிரதிஷ்டை என்றால் என்ன? எதுக்கு ஒப்பு கொடுக்கிறது? ஆசாரிய ஊழியம், கரெக்ட். ஆசாரியன் ஊழியம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது. அதாவது பிரதிஷ்டை, அதாவது கான்சிக்ரேட் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு காணப்படுது என்றால் வெறும் கையாக பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தேவனுடைய பணி செய்கிறதற்காக, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரையும் இந்த உலகத்துல கொண்டு வந்ததான தேவனுடைய ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னென்று அறிந்து கொள்ளும்படியாய் நாம் கர்த்தரிடத்துல வேலை வாங்கும்படியாய், அதாவது கட்டிட பண்ணி வேலை செய்யறவங்க எல்லாம் காலையிலே போய் கேட்பாங்களா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும், இன்னைக்கு எங்க வேலை ஆரம்பிக்கணும், நீங்க எங்க பண்ணணும்னு அவங்க சொல்லிடுவாங்க, இந்த வேலையெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தேவனிடத்துல ஆண்டவரை எனக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்ம கருத்துல பெற்று வாங்குறது தான் என்ன செய்து பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்காக ஒரு பணி இருக்கு, அந்த பணிக்காக நம்ம பிரதிஷ்டை பண்றோம். இங்க ஆரோனுக்காக ஒரு வேலை இருக்கு, ஆரோனுக்கு அதற்கான ஒரு பிரதிஷ்டை கிடைக்குது. அவனுடைய குமாரன் லேவியாக இருக்கிறாங்க, ஆசாரியரா இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு வேலை. பிரதான ஆசாரியனுக்கு ஒரு வேலை, ஆசாரியனுக்கு வேலை. ஒவ்வொரு வேலைக்கும், அது மாத்திரமல்ல அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பொருளுக்கும் எல்லாமே அபிஷேகம் பண்ணப்படுது, எல்லாமே எண்ணெய் பூசப்படுது. எதுக்கு என்றால் அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு வேலை அப்படின்னு. அப்போ அதே போல நாமும் வேலை செய்யாம அசதியா நம்ம காணப்படக்கூடாது, சோம்பேறியா காணப்படக்கூடாது. நமக்குரிய வேலை என்ன அப்படின்னு காணப்படும் போது நமக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகும். நம்ம வேலையை நம்ம செய்யல அப்படி என்றால் தேங்கி இருக்கிற நீர் இருக்குல்ல, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நீர் தேங்கி இருந்தா அங்க எல்லாம் உலகத்துல இருக்கிறதான எல்லா அசுத்தமும் அங்க வரும், எல்லாம் கொசு வந்து முட்டையிடும், அந்த இடமே நாரும். அதே போல நாமும் நம்முடைய வேலை செய்யாமல் இருந்தா அதுல சுத்திகரிப்பே இருக்காது. சுத்திகரிப்பு எதுக்கு? அவனுடைய வேலை செய்யறதுக்கு. அப்ப அந்த சுத்திகரிப்புல அவனுடைய வேலையும் என்ன செய்யணும், வாங்கணும். நமக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இன்னொன்னு, இந்த பிரதிஷ்டை எதுக்கு என்றால் கடைசி வரை நிலைத்து நிற்கிறதற்காக. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். திருப்பி வாசிங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் என்ன செய்து உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அதாவது இது எதுக்கு எழுதுறார் என்றால், இந்த இடத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தவறி இருந்தாங்க. 2 பிரிவினை வருது. சிலர் நிலைத்து நிற்காங்க, சிலர் நிலைத்து நிற்காம சத்ருவின் பட்சத்துல போயிருந்தாங்க. அது என்ன என்றால், இந்த அபிஷேகம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், நிலைத்து நிற்போம். இந்த நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த வேலை இருந்தால் அந்த வேலையில நம்ம என்ன செய்வோம், நிலைத்து நிற்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வர்ற வேலையில நீங்க என்ன செய்யுங்க, வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவர்கள் என்ன செய்யுங்க, பாக்கியவான்கள். அவர் வர்ற வேலையில தூங்கிட்டாலோ இல்லாவிட்டால் மற்றவர்களை துன்புறுத்துதாலோ அவர்கள் அக்னியில போடப்படுவார்கள். சரி, அடுத்தது 10வது வசனத்தை வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்ரா. காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக. அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள். சரி, அப்போ இப்போ சுத்திகரிப்பு என்றால் இந்த அபிஷேகம் இது அது மாத்திரம் போதாது. இங்க ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. இங்க என்ன நடக்குது? எதுக்கு பலி செலுத்தணும்? சுத்திகரிச்சாச்சு, தண்ணீரால கழுவியாச்சு, வஸ்திரம் போட்டாச்சு,
பிரதிஷ்டை பண்ணியாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கு அதை கொல்லணும்? இதெல்லாம் பண்ணியாச்சுல, அதுவும் சுத்திகரிப்பு தானே. அப்படி என்றால் பாவத்துக்கு தண்டனை கொடுக்காம அங்க சுத்திகரிப்பே ஆகாது. பாவம் ஒன்று இருந்தால் அந்த பாவம் தண்டிக்கப்படணும். அந்த பாவம் தண்டிக்கப்படுகிறதுனாலதான் இங்க என்ன ஆகுது? பலி செலுத்தப்படுகிறது. அப்போ பாவம் தண்டிக்கப்படணும். நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிறதான பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை தான் கிறிஸ்து என்ன செய்யறாரு? எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த காலையில் என்ன தப்பு பண்ணுச்சு? அது எங்க 8வது வசனம் வாசித்தோம், 11வது வசனமா, 10வது வசனம். காலையே ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக, அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளை காளையினுடைய தலைமையில் வைக்க கடவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எதற்கு இந்த காளை என்ன தப்பு பண்ணுச்சு? தப்பு காளை பண்ணல, என்னோட தப்புக்காக இந்த காளை என்ன செய்யுது? பலி ஆகுது அப்படின்னு. அப்போ ஆசாரியன், பிரதான ஆசாரியன் எல்லாரும் அந்த அது மேல கை வைக்கிறாங்க. கை வைக்கும் போது அவங்களுக்கு என்னது? இப்போ எங்க மேல இருக்கிற தப்பு என்ன ஆகுது? இந்த காலை சுமக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ எங்க தப்புக்காக இந்த காலை என்ன செய்து அடிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. எப்படி அந்த பிரதான ஆசாரியன் அந்த கை வைக்கும் போது அவருடைய பாவம் அதுல டிரான்ஸ்பர் ஆகுதோ, அதே போல கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவத்தை என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். இவர்கள் எப்படி அறிக்கையிடுறாங்க? இவங்க தங்களுடைய கையை அந்த காலையில வைக்கிறதுனால அறிக்கைப்படுறாங்க. இப்போ இந்த காளையுடைய பலி பெருசா, இல்லாவிட்டால் இயேசுனுடைய பலி பெருசா? அப்போ பிரதான ஆசாரியன் ஆரோனுக்கு ஆக பலியாக்கப்பட்டதை பார்க்கணும், நம்முடைய பலி பெரிதாய் காணப்படுகிறது. ஆரோன் பிரதான ஆசிரியன் தான், அவனுக்காக பலியிடுவதை பார்க்கலாம் அந்த காலை பலியாச்சு. நமக்காக இயேசு கிறிஸ்துவே பலியானார். அதை விட பெரிய பலி நமக்கு கிடைச்சிருக்கு. இது எப்போ இது மாறும்? நம்முடைய பாவம் அது மேல மாறும் என்றால் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னென்றால், ஒரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்ன செய்றீங்க? எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். அப்படி என்றால் யார் வர முடியும் என்றால், யாருக்கு இந்த பாவம் பாரமா தோணுகிறதோ அவர்களால்தான் வர முடியும். இந்த பாவத்துல எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் வருது, இந்த பாவத்தை நான் ரசிக்கிறேன் அப்படி என்றால் அவர்களுக்கு அது பாரமாவே இருக்காது. அப்போ தலைமையில ஒண்ணு பாரமா இருக்குது அப்படிங்கிற போதுதான் என்ன ஆகுது? அது அந்த பாரத்தை உணர முடியுது. இது என்ன அப்படி என்றால், இவர்கள் ஏன் இதெல்லாம் அதுல வைக்காங்க என்றால், இவர்கள் செய்ய போகிறதான ஊழியம் தேவனுக்கு செய்கிறதான ஊழியம். தேவனுக்கு செய்கிறதான ஊழியத்தை இவர்கள் பாரம் இல்லாம செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு மனுஷன் தலையில ஒரு 10 கிலோ வேட்டை வச்சுட்டு அவன் செய்கிற வேலையும் பார்க்கும்போது அந்த வேட்டை எடுத்துட்டு செய்கிறது எது நல்லா இருக்கும்? வேட்டை எடுத்துட்டு தான். தலைமையில அவ்வளவு 10 கிலோ தூக்கிட்டு வேலை செய்ய முடியுமா? ஒழுங்கா நடக்க முடியுமா? முடியாது. அப்போ ஆவிக்குரிய ஜீவத்துல தள்ளாடுதல் எப்போ வரும் என்றால், இந்த பாரத்தை நாம் சுமந்துட்டு இருக்கும்போது அது காணப்படும். எப்போ இயேசு கிறிஸ்து மேல இரக்கம் வச்சு விட்டு அதை நம்ம விட்டு அப்புறப்படுத்துறோமோ அப்போ இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இது அவர்களுக்காக செய்யப்படுகிறதான முதல் பலி. இந்த முதல் பலி எதை குறிக்கிறது என்றால், சிலுவையில நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இது 11வது வசனத்துல இருக்குது. அது எங்க அப்படி என்றால், எந்த இடத்துல பண்ணுறதுன்னா, கூடாரத்து வாசல் அண்டையில. இது உள்ள வரல, இந்த பலி உள்ள வரல, வெளியில தான். வாசல் அருகே என்றால் வெளியில தான் நடக்குது, இது உள்ள கிடையாது, இது பப்ளிக்கா நடக்குது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் உள்ள பலியாகல, எருசலேமுக்கு வெளியில எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன செய்தார்? அவர் பலியானார். அதுக்கப்புறம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாவத்துக்காக பாவ நிவாரண பலியில உள்ள ரத்தத்தை எதுலெல்லாம் தேய்க்கணுமா? அதனுடைய கொம்புல தேய்க்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்குதான ரத்தத்தை பலிபீடத்தின் அடியில என்ன செய்யணும்? கொட்டிடணும். அதுக்கப்புறம் இதுல சில காரியத்தை என்ன செய்யணும்? சில காரியத்தை இங்க தகனிக்கணும், மற்றதை எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறமே 13வது வசனத்துல இருக்கிறது. 13வது வசனத்துல என்ன இருக்குது? எதெல்லாம் அங்க பலிபீடத்துல தகனிக்கப்படணும் அப்படின்னு இருக்குது. 14வது வசனத்துல புறம்பே அக்னியினால் என்ன செய்யணும்? சுட்டரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இது பாவ நிவாரண பலி. இதை குறித்து லேவிய ராகமத்துல இன்னும் டீப்பா சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது முதல் ஆட்டுக்குட்டி. 15வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்த ஆட்டு கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். இது என்ன அப்படி என்றால், இது
சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலியை குறிக்கிறது. சர்வாங்க தகன பலி என்றால் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதே கொடுக்கிறது. அதாவது இந்த ஆடு ஏன் கொல்லப்படுது? முதல்ல பாவத்துக்காக கொல்லப்பட்டது. இந்த ஆடு ஏன் கொல்லப்படுது? ஏன் கொல்லப்படுதுன்னா, மனுஷன் தன்னை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடாததுனால அங்க ஒரு ஆடு என்ன செய்து முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்படுது. அதே போல நாம் முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடாததுனால நமக்காக கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னையே முழுவதுமாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். நாம் ஒப்பு கொடுக்க தவறுறதுனால இங்க ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது அப்படின்ட்டு அவர்களை உணர்த்தத்தக்கதாக. அதுக்கப்புறம் இதனுடைய இரத்தத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் பலிபீடத்துல தெளிக்க வேண்டும். 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இது தேவனுக்கு என்ன ஆகுது? சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். எப்போ சுகந்த வாசனையா காணப்படும் என்றால் இந்த பலி எரியும்ல, எரியும் போது அது தேவனுக்கு சுகந்ததாய் காணப்படுகிறது. பலி எரியும் போது கீழ் நோக்கி எரியுமா, மேல் நோக்கி எரியுமா? மேல் நோக்கி எரியும். அதே போல இயேசு கிறிஸ்துவும் முழுவதுமாக எரிக்கப்பட்டார் என்றால் அவர் அவமானத்தினால, தண்டனையினால, அவர் அடியினால முழுவதுமாக என்ன செய்தார்? அநேக பிரச்சனையினால, மரணத்தினால, இது எல்லாம் கிறிஸ்து மீது வர 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 தேவனுக்கு சுகந்த வாசனையான ஒரு பலியாய் காணப்பட்டது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லலாம், வாசிக்கலாம். தேவனுக்காக நாம் நிந்தை, அவமானம் இதெல்லாம் சகிக்கும் போது அது தேவனுக்கு சுகந்த வாசனையா காணப்படுகிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ அன்பிலே நடந்து கொள்ளுதல் அப்படின்னால் என்ன அர்த்தம்? நான் தேவனை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி கிறிஸ்து முழுவதுமாக அர்ப்பணித்தாரோ அதே போல முழுமையான அர்ப்பணம் நம்ம எல்லையும் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது அது தேவனுக்கு என்னவாவது? சுகந்த வாசனையாய் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல மரணத்தினால ஒரு சுகந்த வாசனை வருது. ஆனால் ரோமர் 12:1 சொல்றது போல நாம் ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுக்காக நிந்தை, அவமானம் முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுக்கப்படும் போது அது தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணப்படுகிறது. அதாவது இந்த நாட்கள்ல வர்ஷிப் அப்படிங்கிறாங்களா, ஆராதனை அப்படி என்றால் எல்லாத்துக்குமே சந்தோஷம் தானே. ஆராதனை அப்படி என்றால் எல்லாருக்குமே நல்லா. ஆராதனையில என்ன இருக்கும்? பாடல் இருக்கும், துதி இருக்கும், அதுல இசை இருக்கும். இது எல்லாமே எல்லாருக்கும் என்னது? பிடிச்சதாய் காணப்படுகிறது. ஆனால் ஆராதனை என்பது பலி. இப்போ ஆராதனை தொடங்குனதான இந்த இடத்தை பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல பாடல் இருக்கா? மியூசிக் இருக்கா? அந்த இடம் எப்படி இருக்குது? அங்க ரத்தம், இங்க துண்டு துண்டா வெட்டுறாங்க, அங்க என்ன செய்து? எரிக்கப்படுகிறது. இதுதான் தேவனுக்கு சுகந்த வாசனையா காணப்படுகிறது. இதுதான் இங்க என்னது? தேவனுக்கு சுகந்த வாசனையா காணப்படுகிறது. அதே போல ஆராதனை என்கிறதான அர்த்தம் மாறக்கூடாது. ஆராதனை என்பது பாடல் கிடையாது, ஆராதனை என்பது துதி கிடையாது. ஆராதனையில அது உண்டாகும், ஆனால் நம்மளுடைய ஒப்பு கொடுப்பான வாழ்க்கை தான் தேவனுக்கு உகந்ததான ஒரு பலியாய் காணப்படுகிறது. அதுதான் ஆராதனை. அதனாலதான் ரோமர் 12:1 பவுல் 2 பிரிக்கிறாரு. ஒண்ணு புத்தி இல்லாத ஆராதனை, இன்னொன்னு புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை, நீங்கள் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்கிறதான புத்தியுள்ள ஆராதனை என்று இந்த ஆராதனை காணப்பட வேண்டும். ஏன்னால் இதுதான் தேவனுக்கு சுகந்த வாசனையை காணப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல அது நம்மை நாமே ஏமாற்றுகிறதான ஒரு காரியமாய் காணப்படும். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆராதனையினுடைய முறைமை இப்படியாதான் காணப்பட்டது. 19வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க வேண்டாம். இங்க 19:20 என்னன்னா இன்னொரு கடா இருக்குல்ல, அதனுடைய பலியை காணப்படுகிறது. அதனுடைய பலியினுடைய ரத்தத்தை எங்கெங்கெல்லாம் தேய்க்கிறாங்க என்றால் காதுகள்ல தேய்க்கிறாங்க, கட்ட விரலா எழுதியிருக்கு, காது மடலிலும் பெருவிரல், வலது கையின் பெருவிரலும் வலது காலின் பெருவிரலையும் காணப்படுகிறது. 3 இடத்துல இங்க தெளிக்கப்படுகிறது. ஒண்ணு எங்க? காதுல. 2வது எங்க? பெருவிரல், கையின் பெருவிரல். 3வது காலின் பெருவிரல்.
இது என்ன அப்படி என்றால், நம்முடைய காது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும், விரல்ல தெளிக்கப்பட்டிருக்கணும், அதுக்கப்புறம் கால்ல தெளிக்கப்பட்டிருக்கணும். காதுல தெளிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தை கேட்கறதுனால நம்மளுக்கு சந்தோஷம் பெருகுது. சந்தோஷம் பெருகுது. காது வழியாக தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். கையினாலே அதை செயல்படுத்துகிறோம். காலினாலே என்ன செய்கிறோம்? நடத்தப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து அதன்படி நடக்க வேண்டும் என்றால் அவருடைய ரத்தத்தை அப்ளை பண்ணாதான் முடியுமே தவிர நம்மளால முடியாது. இந்த பலி எதுக்காகனால் அவருடைய பிரதிஷ்டை பண்ணுகிறதான பலி. அப்போ பலியில என்ன வரணும்? அந்த ரத்தம் காணப்பட வேண்டும். ரத்தம் இல்லாத பலி சரியான பலி கிடையாது. பலி என்றால் அதுல ரத்தம் காணப்பட வேண்டும். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படிங்கிறதான ஒரு வசனம் கூட காணப்படுகிறது. அதாவது இங்க எதுவுமே பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் இந்த நாட்கள் ஆராதனை என்றால் அருமையா இருந்தது. ஆவில சந்தோஷப்படுறது ரொம்ப சந்தோஷம் தான், நல்ல விஷயம் தான். ஆனா வெளிப்புறமான தோற்றம் காணப்படக்கூடாது. இந்த சுத்திகரிப்பின் காரியங்கள் என்ன செய்யணும்? நடைபெறணும். அப்படி நடைபெறதான் உண்மையான ஒரு ஆராதனையாய் காணப்படும். ஏனென்றால் நான் முதல்ல சொன்னது போல ஆராதனையில அந்த மிருகம் கொல்லப்படுதுல, எப்படி கொல்லப்படுகிறது? ஒரு ஆடை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? அந்த ஆட்டை கொல்றதுக்காக கூர்மையான ஒரு கத்தியை எடுத்து அதனுடைய வாலை அப்படியே நறுக்குறாங்க. அந்த ஆடு செத்துருது. வால் தானே, வால் நறுக்குனா சாகுமா? நிறைய ஆராதனையில அதான் நடக்குது. எப்படி உயிரோட போகுதோ அதே உயிரோட வந்தா அந்த அங்க என்ன நடக்குது? வால் நறுக்கிறது கிடையாது. தலை என்ன செய்யணும்? நறுக்கப்படும். தலை நறுக்கப்படும் போது இந்த தலை எடுத்தாச்சு, கிறிஸ்து தலையா இருக்கிறார். சரீரம் சபையாய் காணப்படுகிறது. சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து தலையாகும்னா இந்த தலை என்ன செய்யணும்? அதுதான் ஆராதனை. அப்ப ஆராதனையில நம்முடைய தலை வெட்டப்படுது. நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை இதெல்லாம் எடுத்து போடப்பட்டு கிறிஸ்துவனுடைய யோசனை, கிறிஸ்துவனுடைய சிந்தை இதெல்லாம் மாறுறதுதான் என்ன செய்யுது? ஆராதனை. இதனாலதான் தேவன் எகிப்து தேசத்துல அங்க மோசைக்கு சொல்லப்பட்டது, நீங்க போய் எனக்காக பலி செலுத்துங்கள், எனக்காக பண்டிகை செலுத்துங்கள். என்னன்னா அதுதான் பலி, இதுதான் ஆராதனை, இதுதான் பண்டிகை. இது என்ன? நம்முடைய தலையை எடுத்து போடணும், கிறிஸ்துவனுடைய தலையை பெற்றுக்கொள்ளப்படணும். கிறிஸ்துவனுடைய தலை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? நம்முடைய பிரதான ஆசிரியனாகிய கிறிஸ்துவின் தலையில அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. நாம் சரீரமாய் காணப்பட்டால் அதோட இருந்தா அந்த அபிஷேகம் நம்ம மேல வரும். இப்போ பிரதான ஆசாரியன் பக்கத்துல நான் எவ்வளவு ஒட்டி நின்னாலும் அவர் உடம்புல ஓடுறதான அபிஷேகம் என் மேல என்ன செய்யாது? வராது. என் காலில் வேணா வருமே தவிர என் தலையில வராது. அப்போ என் தலையிலையும் ஊற்றப்பட வேண்டும் என்றால் என் தலையை எடுத்துட்டு அவரு இதுல உடையும் போது எனக்குள்ளேயும் ஃபுல்லா காணப்படுது. அப்போ அதுதான் ஆராதனையில நடக்க வேண்டியதான ஒரு காரியமாய் காணப்படுது. நாம் மரிக்கணும், கர்த்தர் நம்மில்ல என்ன செய்யணும்? பிழைக்கிறதாய் காணப்படணும். 21வது வசனத்தை வாசிக்கலாம். பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக. சரி, இங்க ரெட்டிப்பான அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க 2 காரியம் தெளிக்கப்படுது. எல்லாம் தெளிக்கப்படுது. ஒண்ணு ரத்தம் தெளிக்கப்படுது, இன்னொன்னு எண்ணெய் தெளிக்கப்படுகிறதா காணப்படுகிறது. இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் ரெட்டிப்பான அபிஷேகம் அப்படின்னு சொல்லுகிறது. இது யார் மேல தெளிக்கப்படுது என்றால் ஆரோன் மேல தெளிக்கப்படுகிறது, அவனுடைய குமாரர் மேலையும் அவங்களுடைய வஸ்திரத்து மேலையும் தெளிக்கப்படுது. இது தெளிக்கப்படுகிறதுனால என்ன, தெளிக்கப்படாததுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், இது தெளிக்கப்படாத ஒரு காரியம் பார்க்க வேண்டும் என்றால் சகேரியா 3ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசுவா அங்க நிற்கும் போது அவனுடைய வஸ்திரம் என்ன ஆகுது? அழுக்காய் காணப்படுகிறது. அழுக்காய் காணப்படுகிறதுனால அங்க பிசாசானவன் தேவனுக்கு முன்பாக யோசுவாவுக்கு விரோதமா நின்று யோசுவாவை என்ன செய்யறான்? குற்றச்சாட்டி கொண்டே இருக்கிறான். இத பார்த்ததான தேவன் 4வது வசனத்துல அங்க சொல்கிறதான காரியம் வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்றார். வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இதே போல நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் உண்டு, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சாத்தான் உண்டு. அந்த சாத்தான் என்ன செய்வான் என்றால்,
தேவனுக்கு முன்பாக நின்று நம்ம என்ன செய்வான்? குற்றம் சாட்டுகிறான். இது அவனுடைய பெயரே அதான், குற்றம் சாட்டுகிறவன். அவனுடைய வேலையும் இதுதான், குற்றம் சாட்டுகிறதான தான் அவனுடைய வேலையாய் காணப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் நம்மை சிருஷ்டித்தார், நம்மை அழைத்தார், நம்மை வேறு பிரித்தார், சுவிசேஷத்தினால நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகித்தார். இது எல்லாமே பண்ணிட்டு இப்பவும் சாத்தானானவன் நான் தேவனுக்கு முன்பாக இருந்து குற்றம் சாட்டினால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமை யோசிங்க. இவர்களுக்காக நான் என் பரலோகத்தை விட்டுட்டு இங்க போய் என் ரத்தத்தை சிந்தி இது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்களுடைய வஸ்திரம் இப்படியா காணப்படுகிறதே என்கிறதுனால அனுதினமும் நம்முடைய ஜீவியத்துல இந்த காரியம் தெளிக்கப்பட வேண்டும். அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவருடைய எண்ணெய், பரிசுத்தாவியானுடைய எண்ணெய் நம்மள தெளிக்கப்பட வேண்டும். அப்படி தெளிக்கப்பட்டுறதுனால வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு குரூப்பான ஜனங்களை கொடுத்து அங்க சாட்சியாக சொல்லப்படுகிறது. அது என்ன என்றால் அவங்களுடைய வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் அல்ல. அதுல என்ன விசேஷம் என்றால் வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் அவருடைய வஸ்திர அங்கேயே எதுல தோய்த்து எடுத்தாங்களா? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால தோய்த்து எடுக்கிறதுனால இவங்க மேல இப்ப யாருமே இங்க குற்றம் சாட்டல. இவங்க தைரியமா இருக்காங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மை குறித்து சாத்தான் குற்றம் சாட்ட முடியுமா, முடியாது அப்படின்ட்டு. அப்படி குற்றம் சாட்டுகிறதா இருந்தா அதனுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அந்த ரத்தம் நம்ம மீது தெளிக்கப்படுகிறதா காணப்படணும். தேவனுடைய ரத்தம் நம்முடைய வஸ்திரத்துல தெளிக்கப்பட வேண்டும். இது எப்போ நடக்கும்னா அனுதினமும் நம்மள இது செயல்படணும். எப்படி ஒரு வஸ்திரத்தை என்ன செய்யறோம்? நம்ம மற்ற நாளே தோய்க்கிறோமோ அதே போல அனுதினமும் நம்முடைய ஜீவியத்துல தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படும் போது என்ன அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்றால் நம்முடைய மனசாட்சியில தெளிக்கப்படும் போது எங்கெங்கெல்லாம் தெளிக்கப்படும் போதோ யார் யாருக்கு என்னென்ன கடமை செய்யணுமோ அது செய்யலைன்னா அது நம்மை உணர்த்துறதாய் காணப்படும். அந்த ரத்தம் நம்ம எல்லாம் பேசுறதாய் காணப்படும். அப்போ தேவனுடைய ரத்தம் நம்மள்கிட்ட பேசுகிறதாய் காணப்படணும். ஏனென்றால் ஆபேலுடைய ரத்தம் பேசுதா, பேசலையா? ஆபேலுடைய ரத்தமே பேசுதுன்னா இது அதோட மிகவும் மேன்மையான ரத்தமாய் காணப்படுகிறது. இந்த ரத்தத்தினுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றுதான் அங்க காதருகே எங்க தெளிக்கப்பட்டிருக்கிறது? ஆசானுடைய காதுல இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ரத்தம் பேசுகிற ரத்தமா இருக்கிறது. இது மனசாட்சியை குத்துகிறதாய் காணப்படுகிறது. ஒரு பாவம் செய்கிறதுக்கு முன்பாக இந்த மனசாட்சி என்ன செய்யும்? குத்தும். அப்போ ஒவ்வொரு நிர்ணயம் எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த ரத்தத்துடைய சத்தத்தை கேட்டு ரத்தத்துடைய சத்தத்தை கேட்கும் போது அந்த ரத்தம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணுகிறதா காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது நம்ம ஆட்டுக்காட்டியானுடைய ரத்தத்தினால் வெளுக்கப்பட்ட ஒரு அங்கே உடையவர்களாய் காணப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல இங்க என்ன செய்வோம்? இங்க குற்றம் சாட்டுறாம்ல சாத்தானானவன், அதுக்கு முன்பாக நாம் தொலை குனிங்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அதுக்கப்புறம் சங்கீதம் 45ஆம் சங்கீதம் அதுல 8வது வசனத்துல இந்த வஸ்திரத்துல இருந்து வாசிக்க வேண்டாம், இந்த வஸ்திரத்துல இருந்து வர்றதான ஒரு நல்ல ஸ்மெல்ல குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன என்றால் அது இந்த எண்ணெயினால வந்ததான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த பலியில இதுல எதெல்லாம் பெஸ்டோ அது அங்க பலிபீடத்துல எரிக்கப்படுகிறது. மற்றது இது அவர்கள் சாப்பிடுறதுக்காக என்ன செய்யறது? கொண்டு போகப்படுகிறதா காணப்படுகிறது. சரி, அப்போ பலி என்றால் என்ன? நம்மகிட்ட இருக்கிற சிறந்ததை தேவனுக்கு கொடுக்கிறது, அது பலியா காணப்படுகிறது. அப்போ பலிபீடம் என்றால் என்ன அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் கொள்ளுகிற இடம் அப்படின்னு காணப்படுகிறது. பலிபீடம் என்றால் என்னன்னா கொள்ளுகிற இடம். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலிபீடம். என்ன நடக்குதுன்னா நம்மள என்னென்ன கிரியெல்லாம் சாக வேண்டுமோ, பாவத்துக்காக, உலகத்துக்காக, பாரம்பரியத்துக்காக எதுக்கெல்லாம் சாகப்பட வேண்டுமோ அந்த நம்ம அதுதான் அது பலிபீடமாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் பழையற்பாட்டுல இந்த பலிபீடம் உயிரை எடுக்கிற பலிபீடமாய் காணப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிற பலியாய் காணப்படுகிறார். நம்முடைய பழைய மனுஷன் மரிக்க வேண்டும், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும், கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ண வேண்டும், புது சிருஷ்டியா நாம் மாற வேண்டும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? அவருடைய ஊழியம் என்ன இப்போ சுத்திகரிப்பு முடியுது. இந்த சுத்திகரிப்புடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். என்ன பண்ணணும்? என்ன அவர்கள் பலி கொடுத்தாச்சுலாம் அதை என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுதான் அவங்க வேலை. அப்போ சாப்பிடுறதுனால இவங்க என்ன செய்யறாங்க? சுத்திகரிக்கப்படுகிறாங்க. அப்போ
எது பலியோ அதுல சில காரியம் அங்க எரிச்சாச்சு, சில காரியத்தை வெளியில எரிச்சாச்சு, மீதி அவர்களுக்குண்டு ஒரு பங்குண்டு கொடுக்கப்பட்டிருக்கல, ஆசாரியோட இது ஆசாரியுடைய பங்கு அப்படின்னு இருக்குல்ல, அதை அவர்கள் என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்ப சுத்திகரிப்பு எதுல வருது, இவர்கள் எவ்வளவு சாப்பிடுகிறார்களோ அவ்வளவுக்குள்ளாக சுத்திகரிப்பு உண்டாகுது. இப்போ சில வேலையை நம்ம செய்ய முடியலன்னா நம்ம என்ன செய்வோம், நமக்காக யாரையாவது செஞ்சிடணும். இப்ப நம்ம வேலை செய்யற ஸ்தலங்கள்லயோ இல்ல ஸ்கூல்லயோ ஏதாவது நம்ம லீவ்னா என்ன சொல்லணும், இந்த காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க எனக்காக முடிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். வீட்லயும் சொல்லியிருந்தோம், டெய்லி நான் தான் இந்த வேலையை செய்யறேன், இன்னைக்கு என்ன செய்யுது என்னால முடியாது, இன்னைக்கு நீ செய்ய அப்படின்னு சொல்லணும். சாப்பிடுற விஷயத்த யாராவது சொல்ல முடியுமா, இன்னைக்கு ரொம்ப டயர்டுப்பா, இன்னைக்கு என்னையெல்லாம் சாப்பிட முடியாது, என் பங்க நீங்க தான் சாப்பிடுறீங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா, முடியாது. அதே போல சுத்திகரிப்புங்கிறது நமக்குரிய விஷயம், அதை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒப்பு கொடுக்கறதுனாலதான் என்ன செய்யுது, சுத்திகரிப்பு உண்டாகுது. அது சாப்பிடுற மாதிரியான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதாவது இன்றைய காலத்துல என்ன நடக்குது அப்படின்றால், வெளியில தன்னை சாப்பிட்டது மாதிரி காட்டிக்கிட்டாங்க, ஆனா என்ன செய்யல, சாப்பிடல. சமைக்கிறது யாருனாலும் சமைச்சிடலாம், சமைக்கிறாங்க, அதை நல்ல தட்டுல அலங்கரிக்கிறாங்க, அதுக்கு முன்னால போட்டோ கூட எடுத்து நான் இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு அனுப்புறாங்க. ஆனா என்ன பண்ணல, சாப்பிட்டது கிடையாது. அப்போ தேவன், வார்த்தையாகிய தேவனை என்ன செய்யணும், நாம் புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் நமக்கு ஜீவ அப்பமாய் காணப்படுகிறார், அவர் நமக்கு ஜீவ தண்ணீராய் காணப்படுகிறார், அவர் நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் காணப்படுகிறார். அவரை புசிக்க புசிக்க நமக்குள்ளாக என்ன வரும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். இப்போ நம்ம முதல்ல வஸ்திரத்தை பார்த்தோம், இது சரீரத்துக்கு வெளியில இருக்குது. அதுக்கப்புறம் சரீரத்தை பார்த்தோம், தண்ணீரால கழுவப்படுகிறது இருந்தது. இது என்னன்னா நம்ம உள்ளுக்குள்ள ஒரு காரியம். அப்போ சுத்திகரிப்புங்கிறது எவ்வளவு ஆழமாய் போகிறதான ஒரே காரியமாய் காணப்படுகிறது. இன்னொன்னு என்னன்னா, இந்த சுத்திகரிப்புடைய பகுதி இது கிடையாது. நிறைய பேர் சுத்திகரிப்ப என்ன செய்யறாங்க, சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிக்கிறதா சுத்திகரிப்பு, அதனுடைய எண்டு தான் என்னது, சாப்பிடுறதாய் காணப்படுகிறது தவிர. ஏனென்றால் தேவன் குறிப்பிட்டு சொல்லுகிறார், பரிசுத்தமானதை யாருக்கு முன்னால போடக்கூடாது, நாய்களுக்கு முன்னால போடக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அதே போல சுத்திகரிப்புடைய கடைசி காரியமாய் காணப்படுகிறது. இன்னொன்னு என்னவென்றால், இது நம்ம எவ்வளவு புசிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ளாகதான் சுத்திகரிக்கப்பட முடியுமே தவிர, ஒரு துண்டு மட்டனை எடுத்துட்டு உடம்புல நல்லா தடவிட்டு நல்லா மோந்து பார்த்துட்டு துணியில எல்லாம் இப்படி பண்ணிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, அது ஏதாவது பிரயோஜனமா? அதே போல இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறதுனாலயோ, இந்த வசனத்தை தெரிகிறதுனாலயோ, இந்த வசனத்துடைய ரெஃபரன்ஸை சொல்றதுனாலயோ எதுனாலயோ நமக்கு சுத்திகரிப்பு காணப்படாது. இது நம்முடைய ஜீவியத்துல என்ன செய்யணும், அப்ளை பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் புசிக்கிறது அப்படி என்றால் இது வந்து மருந்து மாதிரி, இது மருந்து மாதிரி. ஆனா இந்த உணவு தான் மருந்து தவிர, இதை உணவை தவிர வேற எதுலையுமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் ரொம்ப முடியாம இருக்கிறாரு, ஒரு மருந்து கொடுத்தாதான் அவருக்கு அவரால் பிழைக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அதை நம்ம அவருக்கு ஊட்டுவோமா, அவரால் சாப்பிட முடியுமா? ரொம்ப மயக்க நிலையில இருக்கிற சாப்பிட முடியுமா? அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், டாக்டர் என்ன செய்வாங்க, இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்களா, இன்ஜெக்ஷன் கொடுக்க 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 அது என்னது, மருந்து உள்ள வேலை செஞ்சு சரியாயிருது. ஆனா இது இன்ஜெக்ஷன் போட முடியாது. இது ஒவ்வொருத்தரும் எவ்வளவுக்குள்ள சாப்பிடுறாங்களோ அவ்வளவுக்குள்ள அவங்களுக்குள்ள வேலை செய்யும். இதை சாப்பிட்டே ஆகணும். இப்படி சாப்பிட முடியாம அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. தேவன் பலன் அளிப்பார், நம்ம என்ன செய்யணும், புசிக்கணும். ஏனால் சாப்பிடும்போது என்ன ஆகுது, நம்முடைய கை வேலை செய்யுது, அதை முகந்து பார்க்கிறோம், இது எல்லாமே நடக்குது. ஆனா யாராவது போய் ஒரு பெரிய ஊழியக்காரங்க வந்து எனக்குள்ள அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டு எனக்குள்ள இறக்கிறோம்னா முடியாது. நீங்களா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை எடுத்து அதாவது என்னென்ன பிரசங்கம்லாம் வந்ததோ அதனுடைய குறிப்பை எழுதி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த வசனம் படி, இந்த வார்த்தையின்படி, இந்த காரியின்படி எனக்கு எல்லாம் கிரியை செய்யணும்னு நம்ம சாப்பிட 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 இது என்ன செய்யும், நமக்குள்ள வேலை செய்யும். அதுக்கப்புறம் நம்ம என்னாகும், எல்லா இடத்துலையுமே ஒரு வேலை செய்கிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. உணவு அப்படிங்கிறது ஒரு பகுதியில நின்று விடாது, அது எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறதா காணப்படுகிறது. இன்னொன்னு, எப்போ ஒரு மனுஷன் சாப்பிட முடியும், பசி இருக்கும் போதுதான் சாப்பிட முடியும். அப்ப இதன் மேல பசி உண்டாகும். நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எத்தனை நாள் அவங்க சாப்பிடுவாங்க, 7 நாள். இந்த சுத்திகரிப்பு 7 நாள் நடக்கும். அப்ப இப்ப நம்ம சொன்னோம்ல,
இது எல்லாமே இந்த பலி எல்லாமே அவங்க 7 நாள் கொடுக்க வேண்டியதாய் காணப்படும். 37வது வசனத்தை வாசிக்கலாம். 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். சரி, இதுல யாரு சாப்பிட முடியாது அப்படின்றும் அதுல எழுதியிருக்கோம். அந்நியன் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்நியன் புசிக்க கூடாது என்றால் அந்த அந்நியன் யாரு? இஸ்ரவேல் அல்லாத ஒருவன், ஆசாரியன் அல்லாத ஒருவன் அந்நியனா இருக்கலாம். புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாருமே யாரு? எல்லாருமே ஆசாரியர் தானே. எல்லாருமே அந்நியர் இல்லை, எல்லாருமே ஆசாரியர்களா இருக்க நமக்கு இவர் தான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பங்கு, இவர் தான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அதாவது பழையற்பாடுல அந்த கோத்திரத்துல பிறந்தவர்கள் தான் ஆசாரியனா இருக்காங்க. ஆனா நம்ம கிறிஸ்துக்குள்ள பிறந்ததுனால நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? அவருக்கு ஆசாரியராக காணப்படுகிறதுனால நம்ம எல்லாருக்குமே ஒரு பங்கானதுதான் தேவனுடைய சரீரமாய் காணப்படுகிறது. அவர் நமக்காக பலியானார், அவரை நாம் புசிக்கிறவர்களா என்ன செய்யணும்? காணப்படணும். ஜெபிக்கலாம் நாம். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எப்பேற்பட்ட பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லாத்தை விட ஒரு பெரிய உத்தியோகம் அப்படி என்றால் தேவனுக்காக ஊழியம் செய்வதுதான். அல்லேலூயா. அதற்கு அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் வாழ்கிறதான இந்த நாட்களிலே அல்லேலூயா அவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் செல்லும்படியாய் அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே தேவனுடைய காரியம் நடைபெறும்படியாய் அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த தாழ்மை காணப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அல்லேலூயா. அனுதினமும் முதல் காரியம் அல்லேலூயா, அல்லேலூயா அவருடைய தலையின் மீது கையை வைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. அல்லேலூயா. நான் இளைப்பாறுதல் தருவேன் சொன்னாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மயக்கத்திலே நாம் அலைந்து தெரியாதபடிக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கிருபையே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அவர் அல்லாமல் நம்மளுக்காக யாரும் இந்த பரிசுத்தத்தை தர முடியாது. Praise the Lord, praise the Lord. இப்பேற்பட்டதான பரிசுத்தத்தை நமக்கு கிருபையாய் கொடுத்தாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையின் கிறிஸ்துவிடத்துல நாம் சேரத்தக்கதாய் அல்லேலூயா. நம்முடைய மத்தியிலே அவர் வாசம் செய்யத்தக்கதாக, நம்முடைய நடுவிலே அவர் உலாவத்தக்கதாக, நம்மிலே அவர் ராஜரீகம் பண்ணத்தக்கதாய் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. பாவியாய் நாம் இருக்க அல்லேலூயா, அல்லேலூயா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மை உயர்த்தத்தக்கதாய் அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே பலியாய் நமக்கு தந்து அல்லேலூயா அவரை புசிக்கவும் சொன்னாரே. Praise the Lord, praise the Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய காதுகள்ல உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. வீணானவைகளுக்கு இந்த காது செவி சாய்க்காதபடிக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய சத்தத்தையும் உம்முடைய சித்தத்தையும் கேட்கத்தக்கதாய் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை கழுவீராக, எங்களை கழுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. எங்களை கழுவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களுக்கு மீது ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன வார்த்தையை நாங்கள் கேட்கிறோமோ அந்த வார்த்தையின்படி செயல்படுகிறதற்கு ஆண்டவரே எங்களுடைய கரங்களிலும் அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன்னு சொன்னதான உம்முடைய வழியில அந்த இடுக்கமான வாசல்லே நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக எங்களுடைய கால்களிலும் அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீவ அப்பமாகிய உம்மை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே சுவிசேஷமாகிய கூடையில கொண்டு செல்ல வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்களுடைய வஸ்திரத்தின் மீதும் இந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. எங்களை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரும் குற்றச்சாட்டக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். குற்றச்சாட்டுகிற அளவுக்கு நாங்கள் காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது உன் நிலைமை குறித்து எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. உன் வார்த்தையிலும் உன் பேச்சிலும் உன் நடக்கையிலும் உன் செயலிலும் நீ மாதிரியாயிரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருமே குற்றம் சாட்டப்படாதபடிக்கு ஆண்டவரே காணப்படத்தக்கதாய். அல்லேலூயா அல்லேலூயா. வஸ்திரமானது தினந்தோறும் உன்னுடைய இரத்தத்தால் தெளிக்கப்படட்டும் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலியில சில பங்கு தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணப்படும். அல்லேலூயா. சில பகுதியை நாம் சாப்பிட வேண்டும், புசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசாரியனுடைய வேலை என்ன? அல்லேலூயா. குடும்பமாய் உட்கார்ந்து அல்லேலூயா அல்லேலூயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பங்கை புசிக்கிறது. அல்லேலூயா. புசிக்க 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 அவர்களுக்குள்ளாக சுத்திகரிப்பு உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் உண்டாகு, அவர்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. அதை நாம் நம்முடைய குடும்பத்திலும் அல்லேலூயா நம்முடைய சபையிலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய். Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சுத்திகரிப்பான காரியத்தை ஆண்டவர் நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த உலகத்துல எல்லாருமே பாவத்துல மூழ்கிறதான வேளையில நீர் உமக்காக கொஞ்சம் ஜனத்தை நீர் வேறு பிரித்தீர். அந்த வேறு பிரிப்பின் காரணம் என்ன என்றால் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எப்படி அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை நாங்கள் இன்னைக்கு தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா இதை வெறுமனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுடைய ஞாபகத்துல நாங்கள் வைக்காதபடி எங்களுடைய அன்றாட ஜீவியத்துல நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதாக உமக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக என்ன ஊழியத்தை வைத்தீரோ அதை நிறைவேற்றத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்படி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார்களோ இந்த வேளையில நாங்கள் எங்களுடைய கரங்களை ஏந்தி கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன ஊழியத்தை நீர் வைத்தீரோ, நீர் என்னென்ன காரியத்தைக்காக பிரதிஷ்டை பண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றத்தக்கதாக தேவையான கிருபை வரங்கள் பலனை கொடுத்து தேவன் தாமே நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் வாசம் செய்து எங்களோட உலாவத்தக்கதாக ஆண்டவரே இந்த சுத்திகரிப்பின் காரியம் ஒவ்வொருக்குள்ளாக காணப்படட்டும் ஆண்டவரே. அது அனுதினம் நீர் தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்தின் கோட்டைக்குள்ளாக நாங்கள் காணப்பட, உடைய ரத்தம் எங்கள் மீது காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பலப்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இப்படியாப்பட்டதான ஆவிக்குரிய உன்னத அனுபவத்துல எங்களை நடத்த முடியாது. எங்களை முற்றிலுமா தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.